2025ல சிம்ம ராசிக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 2025ல சிம்ம ராசிக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க டாமினேட்டிவ் ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நேர்த்தியாக அடுத்தவங்கள டாமினேட் பண்ணி நியாயமான விஷயத்துக்கு வேலை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சூழ்ச்சி சூது இதெல்லாம் இவங்ககிட்ட அறவே இருக்காது. சிம்மத்துக்கு 2025ல் பிஸ்னஸ் தொழில் ஸ்தானமான 6ஆம் இடத்துல இருக்கிறது. ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? கிடைச்ச வேலை நினச்ச வேலை இது எல்லாமே அமைய போகுது. ஆனால் வேலையில் ஒரு பளு அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக உயர் அதிகாரிக்கிட்ட அதிகமான ஒரு பேச்சுவார்த்தை வாக்குவாதம் அப்படிங்கிறது வேண்டாம். மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? இப்போ நிச்சயமாக லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்க போகுது. ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது 100% ஊர்ஜிதமாகுது. கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுமா? கடனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் சிம்மமும் ஒன்று. ஏன்னா கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையுமா? கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். வீண் வம்பு வேண்டாம். யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுக்க வேணாம். 2025ல் சிம்ம ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எதுவாக இருக்குமா? 2025 சிம்ம ராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமார் மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இன்னைக்கு 2025ல சிம்ம ராசிக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல சிம்ம ராசி அப்படிங்கிறோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. சிம்மம் அப்படிங்கிறதே ஒரு ராஜ ராசின்னு சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம் யாரு? சூரியனை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் இயங்குது. நம்ம பூமியில் இருக்கிறதுனால எர்த்தை சுற்றி மற்ற பிளானட்ஸை வச்சு நம்ம ஜாதக கட்டம் அமைச்சிருக்கோம். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க டாமினேட்டிவ் ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் பாசிட்டிவ் டாமினேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நேர்த்தியாக அடுத்தவங்கள டாமினேட் பண்ணி நியாயமான விஷயத்துக்கு வேலை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சூழ்ச்சி சூது இதெல்லாம் இவங்ககிட்ட அறவே இருக்காது. ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய சாப்பாடு பிடிக்கும். கொஞ்சம் வேகமாக சாப்பிடுவாங்க. காரம் உப்பு அதெல்லாம் நல்லா இருக்கணும். டேஸ்ட்டாக இருந்தால் தான் ஃபுட் அப்படிங்கிறதே விரும்புவாங்க. இயற்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய வேலை அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை ஒரு ஃபெயில் ஆயிடுச்சு தோல்வி ஆயிடுச்சுனாலும் வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்னதுங்கிறத டக்குன்னு யோசிக்கக்கூடிய ஒரு உத்வேகம். எத்தனை தடவை விழுந்தாலும் கூட இருக்கிறவங்களும் சேர்த்தும் பிடிச்சி தூக்கிட்டு எழுந்திரிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் சிம்ம ராசியோட நேச்சர். இந்த 2025ல டிரான்சிட்ஸ் எந்த மாதிரி இருக்கு? அதில் எதெல்லாம் சிம்ம ராசிக்கு ஃபேவராக இருக்குங்கிறத சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு 2025ல் இருக்கக்கூடிய மேஜர் பாசிட்டிவ் டிரான்சிஷன் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிருக்கிறாரு. அதாவது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11க்கு சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆயிருக்கிறாரு. இந்த 11க்கு டிரான்சிட் ஆகியிருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் லாபம் அப்படிங்கிறத நல்லா கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னா, தன்னுடைய 5ஆம் வீடான தனுசை இந்த குரு நேர் பார்வையாக 180 டிகிரியில் சமசப்தமாக பார்வையாக பார்க்குறாரு. அப்போது நல்ல பெயர், நல்ல புகழ், செய்கிற வேலைக்கான அங்கீகாரம், குழந்தை பிராப்தம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்களா, குழந்தைக்கான யோகம், அதே மாதிரி பிறந்த குழந்தைகள்னால நல்ல யோகம், அவங்க நல்ல நேம் அண்ட் ஃபேம் வாங்குறது, அதை பார்த்து பெற்றவங்க சந்தோஷப்படுறது, குலதெய்வ அனுகிரகம், இத்தனையும் இந்த குரு 11ஆம் இடத்துல இருந்துட்டு கொடுக்க போறாரு. ராகு கேது பயிற்சி சிம்மத்துக்கு 2025க்கு எப்படி இருக்கு? 2 8ஆம் இடத்துல இருந்த கேதுவும் ராகுவும் இப்போ முறையே 1 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிருக்கிறாங்க. ஸோ 2ங்கிறது குடும்பஸ்தானம், 8ங்கிறது மாங்கல்யஸ்தானம். எனிஹவ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய டிஸ்பியூட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள், வேலை சம்பந்தமாவோ வேலை அழுத்தம் சம்பந்தமாவோ குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவங்கலாம் இப்போ குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி லக்னத்தில் உட்காந்துருக்க கேது, அதாவது ராசியில் உட்காந்துருக்க கேது என்ன பண்ணுவாருன்னா, தலையில் ஒரு சூடு இருக்கும், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சி ஒரு நிதானத்தையும் பொறுமையும் கொடுப்பாரு. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனாலும் போன ராகு கேது பயிற்சியில் இருந்த பிரச்சனைகள் 50% குறைஞ்சிரும். சனி பயிற்சி சிம்மத்துக்கு எப்படி இருக்கு? 2025 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டம சனி இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா இருந்தோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா கண்டக சனி. சிம்மம் ஒரே ஒரு வீடு, சூரியனுக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் உண்டு. அதே மாதிரி சூரியனுக்கு ரொம்ப பிடிக்காத கிரகம் யாருன்னா சனி. அப்போ 7ல் இருந்த கண்டக சனியும் மொத்தமாக தன்னோட திருமண வாழ்க்கை எல்லாமே ஓரளவுக்கு பாதிச்சுட்டு தான் இருந்தது. இப்போ திரும்ப 8ஆம் இடத்திற்கு போயிருக்கிறாரு சனி. பரவலாக எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். ட்ராவல், வெஹிக்கிள், அதே மாதிரி குருவுடைய வீடான 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சீக்ரெட்டாக எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல எதில் ஈடுபட்டாலும் வெளியில் வந்துடும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மானம். அப்போது சட்டத்துக்கு புறம்பாவோ ஒரு சூழ்ச்சியான விஷயங்களோ அடுத்தவங்களை கெடுக்கிற விஷயங்களையோ பண்ணும் பட்சத்தில்
சனியுடைய தண்டனை அப்படிங்கிறது கடுமையா இருக்கும். அப்போ இந்த சனி பயிற்சியில எவ்வளவுக்கு எவ்வளோ நேர்மையாவும், நியாயமாவும், தன்னடக்கத்தோடையும் இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தப்பிக்கலாம். 2025ல சிம்ம ராசிக்கு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? சிம்மத்துக்கு 2025ல பிசினஸ் தொழில் ஸ்தானமான 6ஆம் இடத்துல இருக்கிறது சந்திரன். சந்திரன் யாரு? 12ஆம் அதிபதி. அப்போ விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பா தொழில்ல இருக்கும். அத நீங்க பாசிட்டிவா கொண்டு போய்க்கிறது நல்லது. நீங்க யாரையும் நம்பி பணம் குடுக்காம, இல்ல தொழில யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம, இல்ல நீங்க நெறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு குறைஞ்ச இன்வெஸ்ட்மென்ட்ல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு லாபத்த பிரிச்சு குடுக்குறது, இந்த மாரியான விஷயங்கள பண்ணாதீங்க. என்ன விஷயம் பண்ணாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிறது நல்லது. அவசரப்பட்டு நான் தொழில விரிவுபடுத்துறேன், நெறைய பணத்த கொண்டு வந்து தொழிலுக்குள்ள போடுறது, இல்ல தெரியாத புது தொழில ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சு வேண்டாம். இந்த வருஷம் புதுசா தொழில் தொடங்குறவங்க இந்த 1 வருஷத்துக்கு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கிறது நல்லது. 2026ல தயவு செஞ்சு நீங்க தொடங்கக்கூடிய தொழில தொடங்கிக்கலாம். பட் 2025ல சிம்ம ராசியில பிறந்தவங்க புது தொழில் தொடங்குறதுக்கு 1க்கு 10 முறைங்கிறது யோசிக்கணும். இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் நல்ல முறையா கொண்டு போய்க்கோங்க. பணம் அதிகமா வாங்கி உள்ள போட்டேன், கடன் வாங்கினேங்கிற விஷயங்கள் வேண்டாம். 2025ல சிம்ம ராசிக்கு ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? சிம்மத்துக்கு 2025 வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11க்கு போயிருக்கிறாரு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் சனியோட சேர்ந்திருக்கத்தான் இந்த வருஷம் பொறந்திருக்கு. சனி அப்படிங்கிறவர் கெட்டவர்னாலுமே சுக்கிரனுக்கு நட்பு கிரகம். அதே மாதிரி நட்பு வீடான மகரத்துல தான் சுக்கிரன் இருக்கிறாரு. அதே மாதிரி 10ல இருக்கக்கூடிய குரு 11க்கு போயிருக்கிறாரு. அப்ப லாபம் அப்படிங்கிறது நிதர்சனம். கிடைச்ச வேலை, நினைச்ச வேலை இது எல்லாமே அமைய போகுது. ஆனா வேலையில ஒரு பளு அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமா உயர் அதிகாரி கிட்ட அதிகமான ஒரு பேச்சுவார்த்தை, வாக்குவாதம் அப்படிங்கிறது வேண்டாம். காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமா அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, காரியமே கண்ணா இருக்கணும்னு வார்த்தைகள எதுவும் விட்றாம, உணர்ச்சி வசப்படாம வேலையில கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமா பொழச்சுக்கிட்டோம்னா, ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே போகும் 2025ல. 2025ல சிம்ம ராசிக்கு மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? 2025ல சிம்ம ராசிக்கு திருமணம். 7ல சுக்கிரன், சனி. அதே மாதிரி நம்ம ராகுவும் குறிப்பிட்ட பீரியடுக்கு தள்ளி வந்துடுறாரு. மே மந்த்துக்கு மேல அங்க வந்துடுறாரு. அப்போ நெறைய கலப்பு திருமணம், இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ், சில பேர் ஃபாரினர்ஸே கல்யாணம் பண்றது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நெறையவே நடக்கும். சிம்மத்த பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம். ஏன்னா 1க்கு மேற்பட்ட பாவ கிரகம் 7ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. போக கலத்திர காரகனான சுக்கிரனே அங்க உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ நிச்சயமா லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்க போகுது. ஆனா அஷ்டம சனியில அதே திருமணமும் நடக்குது. ஏன்னா மார்ச் மந்த்துக்கு மேல சனி பயிற்சியாகி சனி அஷ்டம சனியா போய் உட்கார்றாரு. அப்போ திருமணம்லாம் நடந்துரும். நம்ம லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. பட் எப்பேர்ப்பட்ட நபர சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அத பொறுத்து. ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி இருக்கு. ரொம்ப நாளா புரிதலோட இருந்தாலுமே அந்த புதுமண தம்பதியர்களுக்கு ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது வரும். அத கொஞ்சம் பெருசுபடுத்தாம பொறுத்து போயிட்டீங்கன்னா, நாளடைவுல இந்த சனி கொஞ்சம் அவரோட வீரியத்த குறைச்ச பிறகு இது தன்னால சரியாயிரும். 1, 1 1/2 வருஷத்துல சரியாகக்கூடிய பிரச்சனைய பெருசு பண்ணாம இவங்களே கொஞ்சம் சமாதானமா போய்க்கிறதுங்கிறது நல்லது. 2025ல சிம்ம ராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? 2025ல சிம்ம ராசிக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க போகுது? இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவா எனக்கு தெரியிற விஷயம் இந்த 5ஆம் இடம் தான். என்ன காரணம்னா, ராசிநாதனான சூரியனே போய் 5ல உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த சூரியன குரு வேற பார்க்குறாரு. அப்போ குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது 100% ஊர்ஜிதமாகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களோட ஜெனடிக்ஸ்ல இவங்களோட தாத்தாவோ, பாட்டியோ, இல்ல அதுக்கு முந்தின ஜெனரேஷனோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரா இருக்கிற ஒருத்தரே மறுபிறவியா இவங்களுக்கு மகனாவோ, மகளாவோ பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. என் தாத்தாவே எனக்கு மகனா பிறந்திருக்கிறாரு. என் பாட்டியே மகளா பிறந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு அவங்களோட மேனரிசம் வர்றது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கும். ஸோ உங்க வம்சத்துல உள்ள ஒருத்தரே மறுபிறவியா உங்களுக்கு ஒரு குழந்தையா ஜனிக்கிறதுக்கான வாய்ப்பு 2025ல ரொம்ப அதிகம். குழந்தை பிராப்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2025ல சிம்ம ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுமாங்கணும்? 2025 சிம்ம ராசி. கடன்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல சிம்மமும் ஒன்று. ஏன்னா 12ஆம் அதிபதியான சந்திரன் 6ல இருக்கிறாரு. சந்திரனுடைய நேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். ரொம்ப வேகமா ஒரு கட்டத்த 2.25 நாள்ல ஒவ்வொரு கட்டமா கடந்து அவர் போயிட்டே இருப்பாரு. உட்கார்ந்திருக்கிறது மகரத்துல. சந்திரனுக்கு எந்த வீடுமே பகை கிடையாது. அப்போ நல்லா சுகமா தான் உட்கார்ந்திருக்கிறாரு அந்த இடத்துல. அப்போ ஈஸியா கடன் வாங்க வைப்பாரு. எதுக்கெடுத்தாலும் லோன் போ. வேற வேலை எதுக்கு மாறுறீங்கன்னு நம்ம கேட்டோம்னா, இத வாங்குனா எனக்கு லோன் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்கும். அந்த காரணத்தினால நான் வேற வேலை மாறுறேன். அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு. ஸோ அதனால கடன்ல கவனமா இருக்கணும். தேவைக்கு கடன் வாங்கிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சுக்கிரன், சனி சேர்க்கை இருக்கிறதுனால ஆடம்பர பழக்கத்துக்கு பழக வைப்பாங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி
ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சாலுமே கண்மூடித்தனமா அந்த தப்ப தைரியமா செய்ய வைப்பாரு. அதனால கடன், பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். டீசென்ட்டான பேங்க் லோன்ஸ், நியாயமான ஒரு வட்டிக்கு வாங்கக்கூடிய பணங்கள்லாம் பரவால்ல. சிறு தொழில் செய்றவங்க இந்த முத்ரா லோன் அந்த மாரிலாம் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அதிக வட்டிக்கு, ஸ்பீட் வட்டிக்குலாம் கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்க பணத்தையும் யாருக்கும் குடுக்காதீங்க. அது இந்த வருஷம் நல்லது. 2025ல சிம்ம ராசிக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையுமாங்க? 2025ல சிம்ம ராசிக்கு வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வாண்டடா போய் வம்புல மாட்டக்கூடிய ஒரு யோகம் தான். ஏன்னா, ராகுவும் சரி, சனியும் சரி வில்லங்கமா இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி. 7ங்கிறது யாரு? நீங்க பழகக்கூடிய நபர்கள். உங்களுடைய அப்போனன்ட். உங்க மனைவி மட்டும் கிடையாது. உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு குறிப்பா 7ஆம் இடம். அப்ப நெருங்குன நண்பர்கள் கூடவே ஒரு பகை. யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சவருக்கு பணம் குடுத்து, அவரோட பகை வந்து அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பிரச்சனைகள்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே மாட்டாம இருந்துக்கோங்க. ஏன்னா 2025ல புது கோர்ட் கேஸ் எதுவும் வரப்போறதில்ல. 26, 27ல கோர்ட் கேஸஸ்க்குள்ள போய் மாட்றதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் இப்ப கிரகங்கள் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். வீண் வம்பு வேண்டாம். யார நம்பியும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுக்க வேணாம். 2025ல சிம்ம ராசிக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? 2025 பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கு உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஆயுள் கண்டம் கிடையாது. அஷ்டம சனியில இருக்க ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் சுத்தி இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவாரே தவிர, இவங்களோட உயிர கண்டிப்பா சனி எடுக்க மாட்டாரு. அஷ்டம சனியில சனி இருக்கிற வரைக்கும் ஆயுள் கேரண்டட். யாருக்கும் எந்த மாரகமும் நடக்க போறது கிடையாது. அட் த சேம் டைம் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 50 வயசுக்கு மேற்பட்ட சிம்ம ராசிக்காரங்க ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப யங்ஸ்டராவே இருந்தீங்கன்னாலும் ஃபுட் ஹேபிட், எக்சர்சைஸ் இதுலலாம் ரொம்ப கவனமா இருங்க. நமக்கு வயசு இருக்கு. கல்ல சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசுங்கிற பழமொழிய சொல்லிட்டு புடிச்சதெல்லாம் சாப்பிட்டோம்னா, அதுக்கான விளைவுகள அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்ம கண்டிப்பா அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 2025, 2027, 26, 7ல வரக்கூடிய கஷ்டங்களுக்கு உங்கள ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு வருஷம். அப்போ இந்த வருஷம் நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருந்துக்கிறீங்களோ, இதுக்கான ரிசல்ட்ஸ் தான் ஹெல்த்ல அடுத்தடுத்த வருஷங்கள்ல தெரிய வரும். 2025ல சிம்ம ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எதுவா இருக்குங்க? 2025 சிம்ம ராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில். கோவில் வழிபாடுங்கிறது 100% மேண்டேட்டரி. கண்டிப்பா போயே ஆகணும். என்ன கோயில்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோவில். நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அந்த கோயில்ல போய் நின்னு சுவாமிய கும்பிட்டாலும் நல்லது. அல்லது என்னால போ முடியலங்கன்னா, ஜான்வரி மந்த்துக்குள்ள போயிட்டு வந்துருங்க. உங்க ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போனாலும் நல்லது. அந்த ஜனவரி மந்த்ல. அந்த கோயிலுக்கும் போயிட்டு, அதோட சேர்த்து உங்க குலதெய்வம் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்துடணும். இந்த 2 வழிபாடும் பண்ணிக்கிறது நெறைய உங்க கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தும். அரணா நிக்கும். அதனால இந்த கோவில் வழிபாடு அவசியம். நம்ம இப்ப சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். ஓகே.